بسم الله الرحمن الرحيم الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين حبيب رب العالمين أبي القاسم مولانا محمد اللهم صل على محمد وعلى أهل بيته طيبين الطاهرين وأصحابه المنتجبين. அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனின் தூதர் இறுதி தூதர் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்தவான்களான அஹ்ல் பைத்தினர்கள் மீதிலும் சொல்லிலும் செயலிலும் என்றென்றும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் ஏனையவர்கள் மீதிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியதன் பின்னர் எங்களுடைய இன்றைய அமர்விலே சில ஐயங்களுக்கு தெளிவு கொடுக்க வேண்டும் என்று பலர்கள் விரும்பியதன் காரணமாக பல வகையான கேள்விகள் பல இடங்களிலும் கேட்கப்படுவதுண்டு. அவைகளுக்கு அவ்வப்போது நாங்கள் உரியவர்களால் பதில்கள் கூறினாலும் அவைகளுடைய குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஆதாரங்களோடு அல் குர்ஆன் என்று கூறுகின்றது, அல் ஹதீஸ் அஹ்ல் பைத்துகள் சஹாபாக்களுடைய நடைமுறைகள் பற்றியெல்லாம் இதிலே நாங்கள் நிறைய ஆழமாக தெளிவாக ஆதாரத்தோடு பார்த்தால் மிகவும் நல்லதென்று பலர்கள் கருதியதன் காரணமாக அவைகளை பற்றி பேசலாம் நினைக்கின்றோம். ஒவ்வொரு விடயங்களுக்கும் தனித்தனியே ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் ஒவ்வொரு அமர்வு தேவைப்படும். குறைந்து ஒரு மணித்தியாலம் ஒரு சந்தேகத்துக்குரிய விளக்கத்தை கொடுப்பதற்கு அப்பொழுதும் நேரம் போதாமல் போகலாம். இருந்தும் பொதுவாக இந்த அஹ்ல் பைத்தை பின்பற்றக்கூடிய சமூகத்திடத்திலே ஜமாத்திடத்திலே அவர்கள் 3 நேரம் தொழுகின்றார்கள். தக்கியா என்ற ஒரு மாயாஜாலத்தை வைத்திருக்கின்றார்கள். வஹியை பற்றி அவர்களுடைய நிலை, இதே போன்று ஹதீஸ் கிரந்தங்கள், இதே போன்று அல் குர்ஆன் பற்றிய விஷயம், தராவீஹ் தொழுகை, இஃப்தாருடைய நேரம், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய பல வகையான ஐயங்கள், சஹாபாக்கள் பற்றிய பல குற்றச்சாட்டுகள் ஐயங்கள், தற்காலிக திருமணம் அதற்கு முத்வா என்று நாமம் சூட்டப்பட்டுள்ளது, அதனுடைய விளக்கம், தக்லீத் சம்பந்தமாக, அதாவது மார்க்க விஷயங்களில் எந்த மதுஹபை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், அதனுடைய நிலவரம் என்ன, உயிரோடு இருக்கின்ற இமாமா அல்லது மரணித்த இமாமை அவர்கள் பின்பற்றுகின்றார்களா என்ற ஐயம், உது சம்பந்தமாக அதில் உள்ள சில மாற்றங்கள், அதான் சொல்லுகின்ற பொழுது அதில் சில ஏற்ற ஒரு மாற்றங்கள், ஏனைய மதுஹபுகளுக்கும் இடையிலே அஹ்ல் பைத்துகளுக்கு இடையிலே வரக்கூடிய பாங்கு சம்பந்தமான விஷயம். அடுத்ததாக கர்பலா சம்பந்தமாக முஹர்ரம் 1ஆம் நாள் முதல் 10ஆம் நாள் மாத்திரமல்ல, அதிலிருந்து 40வது நாள் கூட பல வகையான, குறிப்பாக ஈராக், குவைத் போன்ற, பஹ்ரைன், பாகிஸ்தான், இந்தியா, லண்டன், அமெரிக்கா போன்ற பல உலக நாடுகளிலே நடக்கின்ற நிகழ்வுகள் இவைகள் எல்லாம். இதே போன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சம்பந்தமாக அது குர்ஆனில் உள்ளதா இல்லையா, அது முதல் ஓதுவதா பிறகு ஓதுவதா சம்பந்தமான விஷயம். அடுத்து ஜியாரத்துல் குபூர், அவர்கள் தொழுகின்ற பொழுது எதை வைத்துக்கொண்டு ஒரு சிறிய கல்லையோ அல்லது மண்ணையோ வைத்துக்கொண்டு தொழுவது போன்ற ஒரு சந்தேகம். இப்படியாக பல வகையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களால் முடிந்த ஒரு சில விடயங்களை நாங்கள் தொட்டு கொண்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன்.
இதில் நாங்கள் முதலாவது எடுத்துக்கொள்வோம் அத்தகியா. அதாவது இந்த தகியா சம்பந்தமாக ஆங்காங்கே சொல்லப்படுகின்ற பல குற்றச்சாட்டுகள், அதனுடைய உண்மை வடிவத்தை தெரியாமல் விளங்காமல், அதன் விளக்கம் என்ன, அது பற்றிய ஏதும் குர்ஆனிலே ஏதும் வந்திருக்கிறதா, ஹதீஸிலே ஏதும் வந்திருக்கிறதா, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தோழர்களுடைய நிகழ்விலே ஏதும் வந்திருக்கிறதா என்பதை பற்றி பார்க்காமல் ஆய்வு செய்யாமல் அங்கும் இங்கும் சொல்வதை எடுத்துக்கொண்டு பலர்கள் கதைப்பதை பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். அத்தகியா என்பது அதற்கு இந்த மரபு ரீதியாக, அதாவது அகராதி பாஷையிலே லுகத், அத்தகியத்து மின் கலிமாத்துல் லுகவியின், மொழி நடையிலே ஒரு விடயத்தை சொல்வதற்கும் அதை இஸ்திலாஹ், அந்த ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவுடைய ஃபிக்ஹ், ஹதீஸ், தஃப்சீர், அஹ்லாக் என்று சொல்லி ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவு இருக்கிறது. அவர்களிடத்தில் அது ஒவ்வொரு வகையான கண்ணோட்டத்தோடு அந்தந்த விடயங்களை பார்ப்பார்கள். இதை பற்றிய குர்ஆனுடைய வசனம் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இது சம்பந்தமாக ஏதும் நிகழ்வு நடந்திருக்கிறதா, தகியா என்றால் என்ன பொதுவாக என்று பார்க்கின்ற பொழுது, இன்று பலர்கள் சொல்லுகின்ற இந்த தகியாவுக்கும் யதார்த்தமாக உண்மையாக இந்த அஹ்ல் பைத்தை பின்பற்றுகின்ற இந்த ஜமாத்திடத்தில் இருக்கக்கூடிய தகியாவுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்ற அதே நேரத்திலே ஆங்காங்கே சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருக்க, இந்த அஹ்ல் பைத்தை பின்பற்றுகின்ற ஜமாத்தினர்கள் அவரிடத்திலே இருக்கின்ற அந்த தக்வாவையும், இதே போன்று குர்ஆன் சம்பந்தமாக இது சம்பந்தமாக தகியா என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்பது சிறந்ததாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அண்மையிலே பல இடங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், அவர்கள் எதை கதைத்தாலும் கடைசியில் தக்கியாவை கொண்டு அவர்கள் மறைத்து விட்டு சொல்வார்கள். அதாவது பொய் சொல்லுவது என்றுதான் பலர்கள் எங்களோடு சேர்ந்து எங்களை போன்றிருப்பார்கள், அவர்களுடைய இடத்துக்கு போனால் அவர்களை போன்றிருப்பார்கள், அல்லது எங்களோடு கதைக்கின்ற பொழுது நாங்கள் என்ன கொள்கையோடு கோட்பாட்டோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கின்றோமோ அப்படியே அவர்கள் இருந்து கொள்வார்கள். ஆனால் வருடங்களுக்கு போனால் அதற்கு மாற்றமாக இருப்பார்கள். எனவே அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய பல விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தக்கியாவுடைய நிகழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தனக்கு ஏதும் தங்கடம் தொல்லை வருகின்ற விடயத்திலே தொல்லை அல்லது ஒரு கஷ்டம் அல்லது ஏதும் பிரச்சனைகள், பாரிய பிரச்சனை, தன்னை கொலை செய்யக்கூடிய வகையான மிகவும் ஒரு இக்கட்டான கட்டத்திலே தான் இந்த தகியாவை செய்ய வேண்டும் என்று மார்க்க வல்லுநர்கள் பல தங்களுடைய நூல்களில் சொல்லியிருப்பதை பார்க்கலாம். சில இடத்திலே தகியா செய்வதை ஃபர்து வாஜிப் என்று சொல்லுகின்ற அதே நேரம் சில இடத்திலே தகியா செய்வது ஹராம், கூடாது என்று கூட சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல வகையான அந்த மொழி ரீதியான ஒரு விடயத்துக்கும் இஸ்திலாஹ் ரீதியான அந்த துறை சார்ந்த விடயங்களுக்கும் உரிய ஃபுகஹாக்களிடத்திலே வருகின்ற அந்த விடயங்களுக்கும் இடையிலே சில வித்தியாசங்கள் இருப்பதை பார்க்கலாம். அவ்வளோ பெரிய பாரிய வித்தியாசம் இல்லை. இது சம்பந்தமாக லிசானுல் அரப் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. அரபிகளுடைய பாஷை கிட்டத்தட்ட 13 பாகங்களை கொண்ட கிதாபு. அதிலே எப்படி சொல்லப்படுது என்று சொன்னால் இதுக்கு வெளியிலே ஒரு சொல்லு கிடையாது. அந்த அளவுக்கு அரபிகளுடைய ஏ முதல் இசட் வரை, அலிஃப் முதல் யா வரைவான சகல விடயங்களும் சொல்லக்கூடிய லிசானுல் அரப். அதே போன்று முஃப்ரதாத்துர் ராகிப், அதாவது ஒரு சொல்லை பற்றி விளக்க வந்த அல் இஸ்பஹானி,
போன்ற அறிஞர்களுடைய விடயங்களில் இருந்தாங்கள். அது பொதுவாக தொகுத்து பார்க்கின்ற பொழுதும் இன்ன தக்கியத் அல் ஹதரு ஃபி ஹிஃபுதி ஷைஇ வ சியானத்துஹு வ சித்ருஹு வ ஹிமாயத்துஹு மிம்மா யுதீஹி வ பிலரரிஹி. தக்கியா என்றால் என்ன என்றால், ஒரு தங்கடம், ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அதை மறைத்து அதில் இருந்து நாங்கள் உதவி பெற்றுக்கொள்வதற்காக தங்கடங்கள் தொல்லைகள் வராமல் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு நிலை தான் என்று இந்த அகராதி பாஷையினுடைய லுகத்தினுடைய கருத்தை நாங்கள் பார்க்கலாம். இதில் பொதுவாக அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களும் இதில் ஒன்றுபட்ட ஒரு விடயத்தை இதிலே நாங்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். ஃபத்துல் பாரியிலே இப்னு ஹஜர் அவர்கள் 12வது பாகத்தின் 279வது பக்கத்திலே ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள். அதிலே முனாஃபிக்குக்கும் தக்வா செய்கிறவருக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. சிலர்கள் இது அவர் முனாஃபிக்கும் மாதிரி பாருங்க, நமக்கு ரெண்டு சொல்கிறோம் அவன் செய்கிறான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். அஹ்ல் பைத்துகள் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஃபத்துல் பாரியிலே வந்த இமாம் இப்னு ஹஜர் அவங்க சொல்வதற்கு முன்னால் அஹ்ல் பைத்து ஜமாத்துலே அவர்கள் எப்படி இதை விடயத்தை சொல்கிறார்கள் என்றால், அல் இம்சாக் வன் இல்ஹாரில் ஹக் வல் முபாத்தனத்து வஸ்ஸித்ரு லஹு அன் அதாஇத்தீன். எதிரிகளுடைய மார்க்க விரோதிகளுடைய நிலவரத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த விடயத்தை மறைத்து உண்மையை வெளிப்படுத்தாமல் தற்பாதுகாப்புக்காக செய்கின்ற ஒரு விடயம் என்று சொல்வதையும் ஒரு இடத்திலே நாங்கள் பார்க்கலாம். மான தகியத்த அல் உதுரு மின் இல்ஹாரி மா ஃபின் நஃப்ஸி மின் முதகித் என்ற ஒரு விடயத்தை இதிலே இந்த விடயத்திலே சொல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல் இம்சாக் வன் இல்ஹாரில் ஹக்கி வல் முபாத்தனதி வ சித்ரு லஹு அன் அதாஇத்தீன் என்ற ஒரு விடயமும், அத்தகியத்து தம்தாசு அன் நிஃபாகி அல்லது ஹுவ இப்தானுல் குஃப்ரி வ இல்ஹாருல் இஸ்லாம் வல் ஈமான் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையும் இந்த ஃபத்துல் பாரியிலே இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 12வது பாகத்தின் 279வது பக்கத்திலே மான தகியத்து வல் ஹதர் மின் இல்ஹாரி மா ஃபின் நஃப்ஸி மின் முதகத். ஒரு மனிதன் ஒரு விடயத்தை நம்புகிறான், இயத்திகாத், அவனுடைய கொள்கை, அவனுடைய கோட்பாடு, அவனுடைய நம்பிக்கை, அதை வெளிக்காட்டுவதை விட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்வது, அதுதான் தக்கியா என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக பல வகையான விடயங்கள், கருத்துகள் இந்த தக்கியாவை பற்றி வருகின்ற அதே நேரத்தில் இன்ன மாஹியத் தக்கியா ஃபித்தீனி வ ஹகீகத்துஹா முத்தஃபிகுன் அலைஹா பைனல் முஸ்லிமீன் வஹிய கித்மானுல் ஹக்கி தௌகியன் லில்லரரி மினல் கைர். பொதுவாக எல்லா முஸ்லீம்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், உண்மையை மறைத்து தன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த விடயத்தை நாவிலே சொல்லாமல் மற்றவர்களுடைய ஒரு கெடுதி, ஒரு அநியாயம், ஒரு அட்டூழியம் காரணமாக அதனை மறைத்து மூடி பாதுகாப்பது தான் அதனுடைய நிலவரம் என்று சொல்லுகின்ற அதே நேரத்திலே யாருமே இந்த தக்கியா என்பது நிஃபாக்கு தன்மை, நயவஞ்சகத்தன்மை, முனாஃபிக்கு தன்மை உடையது என்று யாரும் சொல்வதை நாங்கள் காணவில்லை. வலம் யசிப தக்கியத்த அன் நிஃபாக் அஹது மினல் முஸ்லிமீன் இல்லா பாதுல் முத்தஅஸ்ஸிபீன். இந்த முஸ்லிமும் இந்த தக்கியா என்பது ஒரு நிஃபாக், முனாஃபிக்குடைய செயல் யாருமே சொல்லுவதில்லை. ஆனால் சில அறியாதவர்களும் அல்லது முத்தஅஸ்ஸிபண்டா மிகவும் குரோதமும் விரோதமும் புடிவாதமும் மிக்க சிலர்கள் தான் இவ்வாறு கூறுகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம்.
நிஃபாக் என்றால் என்ன, முனாஃபிக் தன்மை என்றால் என்ன என்று சொன்னால், அந்நிஃபாக் அத்தக்கிய தம்தாசு அனி நிஃபாக், நிஃபாக்குக்கும் முனாஃபிக் தன்மைக்கும் தக்கியாக்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. அல்லது இபுத்தானுல் குஃப்ரி வ இல்ஹாருல் இஸ்லாம் வல் ஈமான், உள்ளத்தில் நெஞ்சில் உள்ளத்தில் கல்பில் குஃப்ர் இருக்கும், அல்லாஹ் இருக்க மாட்டான். ஆனால் வெளியில் இஸ்லாத்தை காட்டுவதுதான் நிஃபாக் முனாஃபிக் தன்மை. உள்ளத்தில் அவன் காஃபிர், உள்ளத்தில் ஈமான் இருக்காது, இஸ்லாம் இருக்காது. நாவினால் நான் முஸ்லீம், நான் உங்களை போன்றவர், நான் ஒரு மூமின், தொழுகிறேன், வணங்குறேன். சில நேரங்கள் தொழுகையும் மேலும், ஆனால் உள்ளத்தால் தொழுவதும் இல்லை, உள்ளத்தால் அல்லாஹ்வை நம்புறதும் இல்லை. உள்ளத்திலே குஃபுர், நாவிலே ஈமான். ஆனால் தக்கியாவுக்கு மாற்றமானது, உள்ளத்துக்குள்ளே ஈமான் இருக்கும், அல்லாஹ் கல்பிலே இருப்பான், இறை விசுவாசம் உள்ளத்தில் இருக்கும். நாவிலே அதை சொல்வதை விட்டும் தவிர்த்து கொள்வது, அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது, பல காரணங்கள் இருக்கும். தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அல்லது தன்னுடைய இதனால் பாரிய எதிர்பார்க்க முடியாத பாரிய பிரச்சனை ஏற்படும். இதனால் சமூகங்களுக்கு இடையிலே பாரிய குழப்பங்கள் நிகழ வாய்ப்புண்டு என்பதை பற்றியெல்லாம் இதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்திலே தாருல் அர்கம் உடைய அவர்களுடைய வீட்டிலே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 3 வருட காலமாக இஸ்லாத்தை மறைமுகமாக, என்ற அந்த சமூகம் விளங்காத சமூகம், தெரியாத சமூகம். அல்லாஹ் மஹதி இன்ன கௌமன் லா யஅலமூன், இந்த சமுதாயம் தெரியாமல் இருப்பதனால் யாழ் தானே தெளிவுபடுத்துவாயாக என்ற நபியுல்லாஹ்வுடைய பிரார்த்தனையையும் பெருமானாருடைய பிரார்த்தனையை நாங்கள் காணலாம். இப்பொழுது நாங்கள் அல் குர்ஆனுக்கு வருவோம். சூரத்து நஹலிலே 16வது அத்தியாயத்தின் 106வது வசனம், இதிலே ஒரு ஆயத்து வந்திருக்கிறது. மன் கஃபர பில்லாஹி பாத ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். மன் கஃபர பில்லாஹ் மின் பாதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். இது தக்கியாவுக்குரிய சரியான குர்ஆனுடைய ஆதாரம் இதுதான். இது யாருடைய ஹக்கிலே, எந்த சஹாபியினுடைய நிகழ்விலே இறங்கியது என்பதை இதற்குரிய தஃப்சீருடைய முஃபஸ்ஸிரீன்களுடைய கிரந்தங்களை, அவர்களுடைய கிதாபுகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெளிவாகும். இதனுடைய கருத்து என்ன? எவர் ஈமான் கொண்ட பிறகு, ஈமான் கொண்டுட்டார், ஈமான் கொண்டதுக்கு பிறகு அல்லாஹ்வை நிராகரிக்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் கோபம் உண்டு. அல்லாஹ் ஈமான் கொண்டு போட்டு அல்லாஹ் நிராகரிக்கிறது, காஃபிர் குஃப்ராக்குறது. ஆனால் எவருடைய உள்ளம் ஈமானை கொண்டு அமைதி கொண்டிருக்கும் நிலையில், ஈமான் பண்ணி உள்ளத்திலே அவர் அமைதியாக ஈமானும் முஸ்லீமாக மூமினாக ஒரு இறை விசுவாசியாக இருக்கிறார். எவருடைய உள்ளம் ஈமானை கொண்டு அமைதி கொண்டிருக்கும் நிலையில் நிர்பந்திக்கப்பட்டாரோ அவரை தவிர அவரின் மீது எவ்வித குற்றமும் இல்லை. அப்ப இக்ரா என்றால் நிர்பந்தம். இதில் அல் முராகி அவர்களுடைய தஃப்சீரிலே, அதே போன்று இமாம் ஃபஹ்ருர் ராசி அவர்களுடைய தஃப்சீரிலே இது சம்பந்தமாக தெளிவாக விளக்கமாக பல தஃப்சீர் கிரந்தங்களை நாங்கள் பார்க்கலாம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்று, அவர்களுடைய நிகழ்விலே தான் இந்த குர்ஆன் ஆயத்து இறங்கியிருக்கிறது. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா தெரியும் எங்களுக்கு. ஹஸரத் அம்மார் அவர்கள், ஹஸரத் யாசிர் அவருடைய தந்தை ஹஸரத் சுமையா. என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஃபத்து மக்கா, அதாவது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்ச பொழுது சிலர்கள், சில சஹாபாக்கள் பலர்கள் மக்காவிலே இருந்த பொழுது அதிலே பலர்களை பிடித்து அவர்கள் மிக அநியாயமாக, எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்திலே முதல் கொலை செய்யப்பட்ட ஒரு பெண்மணி யார் என்றால் ஹஸ்ரத் இந்த
சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த நிகழ்வை பார்த்தால் உள்ளமே நெகிழக்கூடிய அளவுக்கு நாங்கள் பார்க்கலாம் அவருடைய நிகழ்வை. ஹஸரத் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் அந்த அறியாமை கால அந்த மக்கள் இரண்டு ஒட்டகங்களை எடுத்து இரண்டு பக்கம் வைத்துவிட்டு நடுவிலே வைத்து ஒரு ஒட்டகத்தின் பக்கத்திலே ஒரு கையையும் ஒரு காலையும் இடது கையையும் இடது காலையும் வலது கையையும் வலது காலையும் விட்டு இரண்டு ஒட்டகத்தையும் அவ்வாறு அடுத்து சாட்சி விட்டார். ரெண்டு பக்கம் இரண்டாக அவருடைய உள்ளம் கிழிந்த வரலாறு இஸ்லாத்துடைய எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் உலகம் முடிகின்ற வரைக்கும் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படியான கொடுமை பலர்களை பிடித்து அவர்கள் அநியாயம் செய்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஹஸ்ரத் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடித்துக் கொள்கிறார். அப்பொழுது இஸ்லாத்தை பற்றி அவர்கள் கேட்கின்ற பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நான் முஸ்லீம் இல்லை என்று ஒரு வகையான வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். சொன்னதற்கு பிறகு அவர்களுடைய உள்ளம் சொன்னதிலே இருந்து அவருடைய உள்ளம் இரவு பகலாக ஒவ்வொரு நிமிடமும் நிம்மதி இல்லாமல் அவருடைய உள்ளம் பதைக்கிறது. நான் இப்படி சொல்லிவிட்டேனே, என்னுடைய நிலைமை என்னையாகும், நான் அச்சத்தின் காரணமாகத்தானே சொன்னேன் என்று அவர்கள் பயந்து அழுது கவலையோடு கண்மணி நாயகம் நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருக்கின்ற ஓடி வந்து கேட்கின்றார்கள், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு இப்பொழுது இப்படி நடந்து விட்டது. அப்பொழுது கேட்கிறார், உங்களுடைய உள்ளம் எவ்வாறு இருந்தது என்று கேட்கின்றார்கள். உள்ளத்தால் நீங்கள் சொன்னீர்களா? இல்லை யார் ரசூலுல்லாஹ், நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் சொன்னேன். சொன்ன பொழுது இந்த குர்ஆன் ஆயத்து அவர்களுடைய ஹக்கிலே தான் இறங்கியது. மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். எவர் ஈமான் கொண்ட பிறகு அல்லாஹ்வை நிராகரிக்கின்றார் அவர் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டு. அது உண்மைக்கு உண்மையாக கல்பு நிறைய உள்ளத்திலும் அவ்வாறு இருந்திருந்தால் அது நிச்சயமாக ஒரு ஈமான் இல்லை, முஸ்லீம் இல்லை, இருக்க முடியாது. ஆனால் எவருடைய உள்ளம் ஈமானை கொண்டு அமைதி கொண்டிருக்கும் நிலையில் நிர்பந்திக்கப்பட்டாரோ, வாளோடு ஈட்டியோடு ஆயுதத்தோடு ஆயுத முனையிலே, அவரை தவிர அவர் மீது எவ்வித குற்றமும் இல்லை என்ற நிகழ்வை என்ற குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். சூரத்துன் நஹ்லிலே ஃபமன் நதக பி கலிமத்தில் குஃப்ரி முக்ரிஹன் விகாயத்தன் லினஃப்ஸிஹி மினல் ஹலாக் வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான் லா யகூனு காஃபிரா. அப்ப எவன் ஒருவன் நிர்பந்தத்தின் பேரிலே தன்னுடைய நஃப்ஸை அழிவை விட்டும் பாதுகாத்துக் கொள்கின்ற அதே நேரத்திலே அவனுடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி அமைதியாக இருக்கின்ற நேரத்திலே அவன் வாயினால் உள்ளத்திலே அல்லாஹ்வை நிரம்ப ஈமானை உள்ளம் உருக உள்ளம் நிரம்பி வைத்திருக்கின்ற நேரத்தில் வாயிலேயே குஃப்ராக அதனை சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அந்த இஸ்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால், நிராகரிப்பை சொன்னால் அவன் நிச்சயமாக காஃபிராக மாட்டார். பல் يعذر كما فعل عمار بن ياسر حين أكرهته قريش على الكفر ووافقها مكرها وقلبه مليء بالإيمان. அந்த குறைஷி காஃபிர்கள் அவர்களை நிர்பந்தித்த பொழுது அவர் என்ன செய்தார் என்று சொன்னார், அவரால் ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாகினார். அவரும் கொலை செய்யப்படுவார் என்று அவர்களுக்கு நிச்சயமாக இருந்ததன் காரணமாக இவ்வாறு ஒரு நிலை ஏற்பட்டதுக்கு பிறகு வஃபீஹி நஸலத் அல் ஆயத்து இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான் அல் முராகி ஹாதல் கலாம் தஹ்த ذيل ஆயத்து தகியா. ஆயத்து தகியா இதற்கு பேரு இல்லா அன் தத்தகு மின்ஹும் துகா என்ற அந்த குர்ஆன் ஆயத்துக்களை இந்த இமாம் முராகி அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். வாமல் முஹத்திஸூன் ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஃபகது அகது பாபன் ஹாஸன் லில் இக்ரா, இந்த நிர்பந்தம் என்ற சொல்லை வைத்து ஒரு பாபை, ஒரு பிரிவை, ஒரு பாடத்தை தங்களுடைய ஹதீஸ் கிரந்தங்களிலே அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். வஅத்ரஜு ஃபீஹி ஆயத்தை அல் இக்ரா வ தகியத,
وجمعوا فيه موارد الإكراه وموارد التقية ولم يفرقوا بينها. அதிலே இப்படியான ஒரு பிரிவையும் ஒரு பாடத்தையும் அதிலே வைத்து அதிலே இக்ரா சம்பந்தமாகவும் அத்தகையா சம்பந்தமாகவும் அந்த ஆயத்துகள் எல்லாம் அந்த விடை அதை ஒன்று சேர்த்து சுட்டி காட்டுகின்றார்கள். ஃபஃபில் புகாரி قال كتاب الإكراه قوله تعالى إلا من أكره وقلبه بالإيمان ولكن من شرح بالكفر صدرا فعليهم غضب من الله ولهم عذاب عظيم. ஆனால் அவர் தன்னுடைய உள்ளத்திலே குஃப்ரை வைத்துக்கொண்டு அவ்வாறு அந்த குஃப்ரையும் உள்ளத்திலே இருக்கின்ற அந்த குஃப்ரை நாவினால் காவிராக உள்ளத்திலே இருந்து கொண்டு அவர் அதை வெளிக்காட்டினால் அல்லாஹ்வுடைய கோபமும் பயங்கர அதாபும் அவருக்கு இருக்கிறது என்பதை இல்லா அன் தத்தகு மின்ஹும் துகா வஹிய தகியா என்று இப்படியான இபாரத்தோடு கிதாபுல் இக்ரா என்ற இதிலே இமாம் புகாரி அவர்கள் 10வது பாகத்தின் 55வது பக்கத்திலே சுட்டிக்காட்டுகின்ற இதே நேரத்திலே சுனனுல் குப்ரா இமாம் அல் பைஹகி அவர்கள் கூட இதனை சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த தக்கியா என்ற விஷயம் இஸ்லாத்திலே மாத்திரமல்ல இதற்கு முன்னிருந்த மார்க்கத்திலும் இருந்திருப்பதை நாங்கள் குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலே நாங்கள் பார்க்கலாம். 3வது சூரத்து, அதாவது وقال رجل مؤمن من آل فرعون يكتم إيمانه أتقتلون رجلا أن يقول ربي الله சூரத்துல் காஃபிர், அதாவது சூரத்து அல் மூமின் 2 பேர் இருக்கிற சூரத்துல் மூமின் 28வது ஆயத்திலே இது வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். وقال رجل من آل فرعون, ஃபிரௌனுடைய அட்டகாசம் பொறுக்காமல் அவர் என்ன ஒரு அவனுடைய அவையிலே அவனுடைய இடத்திலே யக்துமு ஈமானை மறைத்து வைத்திருந்தார். அப்பொழுது கேட்கப்பட்டது தக்துலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், அவர் அந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்த அவரை கொலை செய்ய போகிறீர்களா என்று வருகின்ற இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கும் நபி இப்ராஹிம், அதாவது இந்த ஃபிரௌனுடைய அட்டகாசம் பொறுக்காமல் அந்த ஈமானை மறைத்திருந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். وهذه الآية المباركة صريحة أيضا في تقية ذلك الرجل المؤمن من آل فرعون حيث كان يكتم إيمانا فرعون ومثله. அந்த மூமினான ஒரு மனிதர் ஃபிரௌனுடைய அவையிலே அந்த இது தெளிவாக தக்கியா சம்பந்தமாக வருகின்ற ஆயத்து அந்த ஃபிரௌனை போன்ற வஞ்சகர்கள் உலகத்தில் எங்களுக்கு தெரியும், உலக வரலாற்றிலேயே ஃபிரௌனுடைய அட்டகாசம், அவருடைய கொலை, ஃபிரௌனுடைய நிகழ்வு சம்பந்தமாக நிறைய வரலாற்றிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்படியான ஒரு வம்புத்தனத்தில் இருந்து, கொலைகார கும்பலில் இருந்து அவர் தன்னுடைய ஈமானை, தன்னுடைய அந்த விசுவாசத்தை மறைத்து வைத்திருந்தார். இமாம் குர்துபி அவர்கள் 15வது பாகத்தின் 277வது பக்கத்திலே தன்னுடைய தஃப்சீரிலே சுட்டி காட்டுகின்றார்கள் இந்த விஷயத்தை. இதே போன்றுதான் ஜாமிஉல் பயான் தபரி அவர்கள், இமாம் தபரி அவர்கள் ஜாமிஉல் பயான் என்ற தன்னுடைய நூலிலே 14வது பக்கத்தின் 237வது பக்கத்திலே அஹ்தரல் முஷ்ரிகீன் அம்மார் இப்னு யாசிர் ஃபஅذبوஹு ஹத்தா பாராஹும் ஃபீ பாதி மா அராது فشكى ذلك إلى النبي صلى الله عليه وآله وسلم فقال النبي صلى الله عليه وآله وسلم كيف تجد قلبك قال مطمئن بالإيمان قال النبي صلى الله عليه وآله وسلم فإن عادوا فعد. அதாவது அம்மார் இப்னு யாசிர் அவர்களை அந்த முஷ்ரிக்கீங்கள் துன்பப்படுத்துவதற்கு அச்சமூட்டிய பொழுது அவர்களுடைய அவர் அலாபுபடுத்திய அந்த சந்தர்ப்பத்திலே அவர் இப்படியான ஒரு நிலையிலே இருந்து ரசூலுல்லாஹ் இடத்திலே ஓடி வந்து
ரசூலுல்லாஹி சொன்ன பொழுது அவனுடைய உள்ளத்தினுடைய நிலவரத்தை, அவருடைய மனோநிலையை பற்றி மாநபி அவர்கள் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது, என்னுடைய உள்ளம் ஈமானினால் விசுவாசத்தினால் நிரம்பி இருந்தது என்று சொன்னார்கள். எனவே நீ இஸ்லாத்திலே இருக்கிறாய், அவர்களுடைய அச்சத்தின் காரணம் இருந்தாய் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலான வார்த்தை சொன்னார்கள். இது தக்கியா சம்பந்தமான விடயம். எனவே இன்று உலகத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அறிவு, சொல், பேச்சு, ஆற்றல் இதெல்லாம் வந்து மலிந்திருக்கின்ற பொழுது கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், ஒரு கொள்கையை, ஒரு கோட்பாடு, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய விரும்பிய, தன்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தன்னுடைய மனோநிலைக்கு, தனக்கும் தன்னுடைய ரப்புக்கும் இடையிலே, அவனுக்கும் அவனுடைய நப்சுக்கும் மனச்சாட்சிக்கும் இடையிலே ஒவ்வொரு மனிதன் நடந்து அவன் எந்தெந்த கொள்கையை பின்பற்றுகின்றானோ அந்தந்த கொள்கையிலே இருப்பதற்கு, அந்தந்த கோட்பாடில் இருப்பதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று இந்த தக்கியா அநேகமான இடத்திலே பேணப்படுவதில்லை, பேசப்படுவதில்லை, கதைக்கப்படுவதில்லை. எல்லோருடைய கொள்கையை பற்றியும் எல்லோருக்கும் பொதுவாக என்று தெரியும். அல் பைத்தை பின்பற்றுவர்கள் என்றால் யார்? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்ற அவருடைய கொள்கை கோட்பாடு என்ன? இமாம் ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக், அதே போன்று இன்னும் ஒரு ஜமாஅத், மற்ற கூட்டம், தரீகாக்கள், அதே போன்று சூஃபியாக்கள், உரபாக்கள், அதாவது துறவரர்கள், இவர்களை பற்றி எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்ததன் காரணமாக இன்று இந்த பிரச்சனைகள் குறைந்திருப்பதை முஸ்லிம் சமுதாயத்திலே, உலக சமூக அமைப்புக்குள்ளே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு புரிந்துணர்வு இருப்பதன் காரணமாக அந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் சில இடத்திலே சில இமாம்கள் வாஜிபாக்கியிருந்தார்கள். குறிப்பாக எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமையாக்களுடைய ஆட்சியிலே, அப்பாசியர்களுடைய ஆட்சியிலே இந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றக்கூடிய இவர்களை அவர்கள் ஓடோடு அடித்து துன்பப்படுத்தி படுகொலை செய்த பல படுகொலை நிகழ்வுகள் பலது வரலாற்றில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் ஒரு காலம் மறக்க முடியாது. இமாம் ஹசனுடைய, அதாவது இமாம் அலிக்கு பிறகு அவருடைய மகன் இமாம் ஹசனுடைய காலத்திலே அந்த சமூக அமைப்பு, அந்த கள நிலவரம் மிகவும் ஒரு அவர்கள் சமாதானம் செய்து கொள்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லாமல் அவர்கள் சமாதானம் செய்யப்பட்டார்கள். ஹஸரத் இமாம் ஹுசைன் அவர்கள் அந்த சமாதான ஒப்பந்தம் செய்கின்ற வழியை கூட அவர்களால் செய்ய முடியாமல் அவர்கள் தன்னுடைய உயிரை கூட கொடுத்து இந்த தீனை நிலைநாட்டிய ஒரு நிகழ்வு தான் கர்பலாவில் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த எழுந்த எழுச்சி, கர்பலா நிகழ்வுடைய எழுச்சி, அதனுடைய மறுமலர்ச்சி உலகத்தின் பல இடங்களுக்கும் சென்ற பொழுது அந்த உமையாக்களுடைய யசீதுக்கு பிறகு வந்த பலர்களுடைய அரமனைகளையே அது உசுப்பியது. அதனால் அந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இமாம் ஹுசைனுடைய அந்த புரட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் பலர்கள் பல வகையான அதாபுகளையும் பல வகையான துன்பங்களையும் அனுபவித்ததன் காரணமாக அதற்கு பிறகு வந்த அவர்களுடைய சந்ததியிலே வந்த இமாம்கள், இமாம் பாக்கிர், இமாம் ஜாஃபர் சாதிக், அதே போன்று இமாம் மூசல் காதிம் அவர்களுடைய ஆதரவாளர்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் பல கஷ்டப்பட்டு துன்பப்படுத்ததன் காரணமாக, பலர்களை சிறைவாசம் அனுபவிக்க வைத்ததன் காரணமாக இப்படியாக இடம்பெற்றது. இதன் காரணமாகத்தான் இன்று பல இடங்களிலே நாங்கள் பல சாதாத்துமார்களை பார்க்கலாம். இலங்கை, இந்தியா, மலேசியா, அதே போன்று இந்தோனேசியா போன்ற பல இடங்களிலே இவ்வாறான யமன், ஈராக் போன்ற நாடுகளிலே அன்றைய ஆட்சியாளர்களுடைய அநியாயம் சொல்லன்னா துன்பங்கள், துயரங்கள் தாங்க முடியாமல் அவர்கள் வந்து குடியேறி பல இடங்களிலே அந்த சாதாத்துமார்கள், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய இமாம் ஹுசைனுடைய பரம்பரையிலே வந்த மௌலானாமார்களை நாங்கள் பார்க்கலாம். இதன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த தக்கியாவுடைய நிகழ்விலே அவர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல இடங்களில் ஹிஜ்ரத்து செய்த வரலாறு சம்பவத்தை கிதாபை பிரட்டி பார்க்கின்ற பொழுது காணலாம். இது தக்கியா சம்பந்தமான விஷயம். ஓரளவுக்கு இந்த விடயத்தை நாங்கள் வழங்கப்படுத்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் வருவோம் அல் ஜம்மு பைன ஸலாத்தை, துஹரையும். இன்றைக்கு தொழுகை என்பது எல்லோரும் 5 வேளை தொழ வேண்டும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. யார் சரி இன்றைக்கு உலகத்தில் 3 நேரம் தான், 3 வக்து தான் தொழுவது, 3 தொழுகை தான் இருக்குன்னு சொன்னால் அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது. 5
தொழுகை தான் இருக்கிறது. ஆனால் அந்த தொழுகையுடைய நேரம் எப்பொழுது, என்ன தொழுகை, எவ்வாறு எப்படி தொழ வேண்டும் என்பதிலே ஃபுகஹாக்களிடத்திலே, சட்டைக்கலை வல்லுநர்களிடத்திலே, மார்க்க அறிஞர்களிடத்திலே சில வித்தியாசங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இதை நாங்கள் பார்க்கலாம். இன்று இந்த அஹ்லுல் பைத் சமூகத்திலே தொழுகையை துஹரை தொழுதுவிட்டு அஸரை தொழுவார்கள், மகரிபை தொழுதுவிட்டு இஷாவை தொழுவார்கள், சுபகை எல்லோரும் தொழுவதை போன்று தொழுவார்கள். ஆனால் சில மதுஹபை சேர்ந்தவர்கள் துஹரை தொழுது விட்டு பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அஸரை தொழுவது, அதுக்கு பிறகு மாறுபடிய நேரம் வந்ததுக்கு பிறகு தொழுது விட்டு சில நேரத்துக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்கு, அதுக்கு பிறகு என்ன செய்வார்கள், இஷாவை தொழுவார்கள். ஆனால் அஹ்லுல் பைத் சமூகத்திலே இப்படியும் தொழலாம், அதே நேரத்திலே துஹரையும் அஸரையும் சேர்த்தும் தொழலாம், மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழலாம். என்ன புதுசு ஒரு விஷயத்தை சொல்கிறார் இருந்தாலும் என்று நீங்கள் கொஞ்சம் சில நேரம் யோசிச்சு பார்க்கலாம். நாங்கள் கிதாப் பின்னாடி பார்த்துருக்கோமா, குர்ஆனை கொஞ்சம் தொடர்ந்து பார்த்தோமா, சொல்லுவாங்க எங்களுக்கு குர்ஆனை பற்றி அறிவு, ஹதீஸை பற்றி அறிவு எங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் படித்தாக்கள் சொல்கிறதுனா கேட்டுட்டு போகிறோம். என்னமா இருந்தாலும் உங்களுக்கு தான் மர்மனாக நீங்கள் பார்த்துக்கங்க. அல்லாஹ்தால எங்களை பிடிச்சா நாங்கள் என்ன செய்வோம், இந்த முல்லாதான், இந்த மோலை தான், இந்த அசரத்தா வந்து என்ன செஞ்சார் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தாருன்னு சொல்லி அப்படி நீங்கள் சொல்லாமல் நீங்களும் கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் பார்க்கணும். கிதாப் கொஞ்சம் அல்லாஹ்தால அறிவை தந்திருக்கிறான், சிந்தனையை தந்திருக்கிறான். இன்றைக்கு நாங்கள் பார்க்க சும்மா வச்சுக்கொள்வோம். இன்றைக்கு அசருக்கு உதாரணமாக பல இடங்களில் 3:40 அசருடைய பாங்குன்னு நாங்கள் வச்சுக்கொள்வோம். 3:40. அப்போ 3:35 ஒரு மனுஷன் உதவு எடுத்துகிட்டு வரான் பள்ளியில், துஹர் சொல்லலை. அப்போ என்ன செய்வார், 3:35 கூட உதவு எடுத்துகிட்டு வந்தவர் 5 நிமிஷம் மாரி அசருக்கு பாங்க சொல்கிறது, துஹரை தொழுது முடிவார். முடிஞ்ச உடனே அசருடைய நேரமாகவும் பாங்க சொல்லுவான், பாங்க காமத்தை சொல்லி அவன் தொழுவிட்டு போய்த்துருவான். துஹரையும் அசரையும் என்ன செஞ்சிருக்காரு, கிட்டத்தட்ட ஒன்றாக தொழுதிருக்கிறார். இஷா வந்துட்டு 7:20 வைத்துக்கொள்வோம். 7:15 ஒரு மஸ்ஜிதுக்கு வந்தார், மாரிபு தொழலை வந்து என்ன செஞ்சார், மாரிபையும் தொழுது விட்டு அதே உதவோட உடனே பாங்க சொல்லி இஷா சொல்லிட்டு விட்ட வைத்தார். இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி எட்ரா புட்ரா அது என்னோட அந்த ஜமாத் இப்படி இந்த தரிக்கா இப்படி அது இதுன்னு சொல்லி சண்டைக்கு வந்தால் என்ன செய்கிறேன், நாங்கள் சொல்லி பார்க்குறேன், சொல்லி கேட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், விட்டுட்டு வேலையை பார்க்குறேன். அதனால் அப்படி இருக்கட்டுமே, குர்ஆனுடைய கண்ணோட்டத்தை நாங்கள் குர்ஆனுக்கு வருவோம். அகிமிஸ்ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் வ குர்ஆனுல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனுல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. தொழுகையை சூரியன் மறைந்ததிலிருந்து இரவாகின்ற வரைக்கும் நீங்கள் தொழுங்கள், சுபஹ் தொழுகையை தொழுங்கள். இதில் 3 நேரம் தான் இதில் இருக்குது, நான் 5 நேரம் இல்லை. சூரியன் மறைஞ்சதிலிருந்து ஜவால், அடுத்தது அவ்வளவு முதலிமா, அவ்வளவு முதலாவது இருள். சூரியன் ஜவால் மறைஞ்சத்தில் இருந்து ஆரம்பிக்கிற ஒரு நேரம், அடுத்த முதலாவது இரவு ஆரம்பிக்கின்ற ஒரு நேரம், அதுக்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகை. இதில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஃபைன் ஃபஸ்ஸர்னல் கஸக பில்துஹூரி அவ்வலில் ظுல்மா, இந்த அகிமிஸ்ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் என்பதை, அந்த கஸக் என்ற சொல்லை நாங்கள் பில்துஹூரி அவ்வலில் ظுல்மா, இருளின் ஆரம்ப வெளிப்பாடு என்று நாங்கள் இதற்கு விளக்கம் கொடுத்தால், கான இபாரத்துன் அவ்வலில் மஹ்ரிப், அது வந்துட்டு மஹ்ரிபுடைய முதலாவது ஆரம்ப நேரம். இப்போ இருள் ஆரம்பிக்கிறது மஹ்ரிபுடைய நேரம். வாலா ஹாத தக்தீர், இந்த அடிப்படையில் ஃபில் ஆயத்தின் ஸலாத் அவ்காத், இந்த குர்ஆன் ஆயத்திலே 3 வக்து தான் இருக்கிறது. வக்து ஜவால், வக்து அவ்வலுல் மஹ்ரிப், வக்துல் ஃபஜ்ர். சூரியன் நடுமத்தியில் இருந்து ஜவால் ஆகிறது, விலகிறது ஒரு நேரம். அடுத்தது வக்து அவ்வலுல் மஹ்ரிப், இரவு நேரம் ஆரம்பிக்கின்ற அந்த கஸக், இரவின் ஆரம்பம் மஹ்ரிபுடைய நேரம். வக்துல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையுடைய நேரம். وهذا يقتضي أن يكون الزوال وقتا للظهر والعصر فيكون هذا الوقت مشتركا بين هاتين الصلاتين. அப்படி என்று சொன்னால் இந்த சூரியன் மறைஞ்ச அந்த நேரம் துஹர் தொழுகைக்கும் அசர் தொழுகைக்கும் உடைய நேரம். ஜவாலில் இருந்து அந்த இரவு இருள் ஆரம்பிக்கின்ற அந்த நேரம் வந்து துஹருடைய அசருடைய நேரம்.
லித்துஹரி வல் அஸ்ரி ஃபயகூனு ஹாதல் வக்த், இந்த நேரம் துஹருக்கும் அஸ்ருக்கும் பொதுவான நேரமாகும். வயகூனு அவ்வலுல் மக்ரிபி வக்தன் லில் மக்ரிபி வல் இஷாஇ ஃபயகூனு ஹாதல் வக்த் முஷ்தரகுன் ஐலன் ஹாத்தைனி ஸலாத்தைன். இந்த அவ்வலுல் மக்ரிப் வயகூனு அவ்வலுல் மக்ரிப், மக்ரிபுடைய இரவனுடைய இருளான அந்த ஆரம்ப நேரம் மகரிபுக்கும் இஷாவுக்கும் தொழுகைக்கும் உரிய நேரம். அப்போ இந்த நேரம் இருக்கிறதே, இது இந்த இரு தொழுகைகளுக்கும் மகரிபுக்கும் இஷாவுக்கும் பொதுவான ஒரு நேரமாகும். ஃபஹாதா யக்ததி ஜவாசு அல் ஜம்உ பைன துஹுரி வல் அஸ்ர் வ பைன அல் மக்ரிபி வல் இஷா. அப்போ இவ்வாறாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு நேரமும் துஹருக்கும் அசருக்கும் உரிய நேரமாகவும் மகரிபுக்கும் இஷாவுக்கும் உரிய நேரமாகும் என்பதை நான் சொல்லவில்லை. இமாம் ஃபஹ்ருர் ராஸி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே 2ஆம் பாகத்தின் 428வது பக்கத்திலே சுட்டி காட்டுகிறார்கள். இது குர்ஆனுடைய அகிமிஸ் ஸலாத்த லிதுலூகி ஷம்ஸி இலா கஸகில் லைல் வ குர்ஆனுல் ஃபஜ்ர். குர்ஆனுல் ஃபஜ்ர் என்றால் இங்கே குர்ஆன் வந்து சுபஹு தொழுகை, சுபஹு தொழுகை. குர்ஆனுல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனுல் ஃபஜ்ரி இன்ன ஸலாத்துல் சுபஹி கான மஷ்ஹூதா என்று இது குர்ஆனுடைய ஒரு விளக்கம். இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கான யஜ்மஉ ஃபீ உதுரின் வ ஃபீ கைரி உதுரின். ரசூலுல்லாஹ் சொல்லலாம், என்ன ரசூலுல்லாஹ் வந்துட்டு அப்படி சேர்ந்து தொழலையே, பெரியான போக்கில் தானே தொழுதிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மழை பெய்யக்குள்ளான்னு தொழுதிருக்கிறாங்க, அல்லது ஒரு பயம் யுத்த காலத்தில் தானே தொழுதிருக்கிறாங்க, அல்லது அரஃபா முஸ்தலிஃபா தபூக் யுத்தத்திலே அந்த சந்தர்ப்பத்திலே தானே தொழுதிருக்கிறாங்கன்னு கேட்கலாம். ரசூலுல்லாஹ் மழை இல்லாமல் பயங்கரமான அந்த சூழல் இல்லாத நேரம், பிரயாணம் இல்லாமலுக்கும் என்ன செய்திருக்கின்றார்கள், துஹரையும் அஸரையும் சேர்த்து மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதிருக்கிறார்கள். பல ஹதீதுகள் சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிட்டத்தட்ட சஹீஹ் முஸ்லிமில் 7 ஹதீதுகள் சம்பந்தமாக வந்திருக்கிறது. அல் முத்தஃபகு இந்தல் ஜம் இந்த அல் ஜம்இ மினல் ஜம் அல் முத்தஃபகு இந்தல் ஜமீ மினல் ஜம்இ ஃபி அரஃபா வ முஸ்தலிஃபா வ ஃபி கஸ்வதி தபூக். இந்த அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் தபூக்கிலையும் அஸரை முட்கூட்டியும் இஷாவை மகரிபோட முற்படுத்தியும் என்ன செய்யலாம், சொல்லலாம் என்பதில் எல்லா சமூகமும் எல்லா மதகுகளுக்கும் இடையில். அடுத்தது தபூக் யுத்தம், அதிலும் கூட அந்த தொழுதிருப்பதை எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் பார்க்கலாம். இதே நேரத்தில் நாங்கள் சஹீஹ் முஸ்லிம் பாப் அல் ஜம்மு பைன ஸலாத்தைன் என்ற அந்த அதுக்கு கீழே 2 தொழுகைகளையும் சேர்த்து தொழுகின்ற பாடம் என்ற அதுக்கு கீழே ஒரு பிரிவிலே அனிபினி அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹு அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் அவருடைய ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள். அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லா அல்-ظுஹ்ர வல் அஸ்ர ஜமீஅன் வல் மக்ரிப வல் இஷா ஜமீஅன் ஃபீ கைரி ஹௌஃபின் வலா சஃபர். துஹரையும் அஸ்ரையும் சேர்த்து மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுதார்கள், பிரயாணமும் இல்லை பயமும் இல்லாமல் தொழுதிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் பஸ்ராவிலே, ஈராக்கில் இருக்கிற பஸ்ராவிலே சிலர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சில ஒரு முரண்பாட்டை தங்களுடைய கருத்து வேறுபாட்டை சொன்னார்கள். தரல்லா இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹு ஃபில் பஸ்ரா. பஸ்ராவில் இருந்தவர்கள் சிலர்கள் கருத்து முரண்பாடு நீங்கள் இப்படி தொழுகிறீங்க என்று கேட்ட பொழுது அல்லா ஜம்இஹி பைன ஸலாத்தைன் முத்லகன், இந்த நிலையிலும் உதுர் இருந்தாலும் சரி உதுர் இருந்தாலும் சரி தங்கலம் இருந்தாலும் இல்லாத நிலையிலும் சும்மா இருக்கிற நேரத்தில் கூட தொழுவதை பற்றி கேட்ட பொழுது ஃபகால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமா வ குன்னா நஜ்மா அலா அஹ்திஹி. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே, அதாவது ரசூலுல்லாஹ் சேர்த்து தொழுதிருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நாங்களும் சேர்த்து தொழுதிருக்கின்றோம். வஸுஇல அபூ ஹுரைரத அன் ஸிஹ்ஹத்தி ذلك فصدقه. இதை பற்றி அபூ ஹுரைரா அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் அதனை உண்மைப்படுத்தியிருக்கின்றார்கள். இமாம் முஸ்னத் இப்னு அஹ்மத் ஹம்பல், இமாம் முஸ்னத் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே 1ஆம் பாகத்தின் 251வது பக்கத்திலே இந்த ஹதீஸை, இந்த விடயத்தை சுட்டி காட்டுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகைய நேரத்தை தொலை சொன்னது யாரு, அதுக்குரிய நேரத்தை தருவது யாரு, தொலை சொன்ன இறைவன்,
அதனுடைய நேரத்தை தந்திருப்பது இறைவன். அப்போ ஏன் நாங்கள் இல்லை அப்படி தான் தொழணும்னு சொல்லி என்ன நீயா மார்க்கத்துக்குரியா இல்லை இப்படி தான் தொழணும்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லலாமா யாரும் சொல்லல. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுவல்லதி ஹத்தத மவாகீத ஸலாத், தொழுகையுடைய நேரங்களை இறைவன் தான் என்ன செய்தான், நிர்ணயித்தான். என்ன நேரத்தில் தொழ வேணும். ஹுவல்லதி ஷர்ரா அல் ஜம்அ பைன ஸலாத்தைன் பிகௌலிஹி அப்போ அவன் தான் ரசூலுல்லாவின் மூலமாக ரசூலுல்லாவுடைய செயலாலும் ரசூலுல்லாவுடைய சொல்லாலும் அதனை எங்களுக்கு அனுமதித்திருக்கின்றான். ஃபலா யஹுது பிபாதி அஸ்ஸுன்னா பிபாதி சுன்னா வைத்திருக்கு பாதா, சில வழிமுறைகளை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டு சிலதுகளை விடுவது எந்த விதமான ஒரு முறையாகவும் இருக்க முடியாது. அல் ஹிலாபு ஒயின் வகா ஃபில் ஜம்மி வல் இஃப்ராதி மா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஜ்மஉ வ யுஃப்ரிது வ அலல் முஸ்லிமீன் ஆம்மன் யஃபாலு ஃபிஅலஹு ஹாதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தில் சேர்த்தும் தொழுதிருக்கிறார்கள், பிரித்தும் தொழுதிருக்கிறார்கள். சூரியன் மறைஞ்சத்திலிருந்து நாங்கள் ஒரு தடியை வச்சு கொண்டோம்னா அந்த தடியை நாங்கள் அதனுடைய இணல் படுற நேரத்தில் அதை ரெண்டாக பிரித்தோம்னு சொன்னால் முந்தி உள்ள அரைவாசி துஹருடைய நேரமும் பிந்தி உள்ள நேரம் அஸ்ருடைய நேரம் மட்டும் பிரித்திருக்கிறார்கள். அதே போன்று சூரியன் மறைந்ததில் இருந்து இரவு நடுப்பகுதி அதை இரண்டாக பிரித்து அது மகரிபுடைய நேரமும் அதுக்கு பிறகு இஷாவுடைய நேரம் மட்டும் பிரித்து வைத்திருக்கின்றார்கள். இப்படியான ஒரு நிலையை பல மதுஹபுகளை நாங்கள் பார்க்கின்ற அதே நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தொழுத ஒரு இதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று சல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்துஹர் வல் அஸர சமானியன் வல் மக்ரிப வல் இஷா சபான் பிலா ஹௌஃபின் வலா மத்தரின் வலா சஃபரின். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை என்ன சல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமானியன் என்றா 8 ரகாத். 8 ரகாத் என்ன, துஹர் தொழுது துஹர் 4 அசர் 4 வ சபான் என்றா 7 மகரிப் 3 இஷா 4 வாலை இன்ன தஃப்ரீக் அஃதல் என்ற அஹ்லுல் பைத். அஹ்லுல் பைத் இடத்துல பிரித்து தொழுவது சிறந்தது தான். ஃபமன் ஃபீஹிம் ஹைருல் உம்மத் இப்னு அப்பாஸ் வ நஹ்வி என்ன ஹிப்ருல் உம்மா இப்னு அப்பாஸ் பெரிய ஒரு அறிஞர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்றார்கள். ஃபைனல் ஜம்அ வ ஹுவ மிம்மா அமில பிஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹ்திஹி வ அமில பிஹி வ மன் இக்ததா பிஹி ذلك வ கௌலுஹு யா அல்லாஹ் தஹ்ருஜ உம்மத்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கப்பட்டுச்சு லிமா ஃபஅல ஹாதா, ஏன் இவ்வாறு செய்தார்கள்? துஹரை மஸன் சேர்த்து தொழுதார்கள், மகரிபை இஷாவை சேர்த்து தொழுதார்கள், மழை இல்லை, பயம் இல்லை, பிரயாணம் இல்லாமல் ஏன் தொழுதார் என்று கேட்பதற்கு அல்லாஹ் தஹ்ருஜ உம்மத்தி உம்மத்தஹு ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டது. அல்லாஹ் தஹ்ருஜ உம்மத்தி, என்னுடைய சமூகம் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதிலே இந்த விடயத்தை பற்றி எழுதிவிட்டு வந்திருக்கின்ற அறிஞர்கள் ஃபைனல் ஜம்அ அவுலா ஃபைன்னனா நரா கசீரன், பலர்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். இன்று தொழில்நுட்பமும் அறிவும் ஆற்றலும் எங்கே பார்த்தாலும் மனிதனுக்கு உழைப்பு, படிப்பு, கல்வி, எத்தனையோ வகையான கல்விக்காக எத்தனையோ நாடுகளுக்கு, மத்திய கிழக்கு நாடு, ஆசியா போன்ற நாடுகளில் இருந்து ஐரோப்பா மேற்குலக நாடுகளுக்கு பயணித்து போகின்ற பல மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான ஹாசத்தன் ஃபி அஸ்ரினா ஹாதா, இந்த காலகட்டத்திலே மிம்மன் யஸ்குலு அலைஹிம் அத்தஃப்ரீக் பிகஸ்ரத்தி அஷ்காலிஹிம் வ அதமி சமாஇல் வக்த் லஹும் பிதாலிக வ ருப்பமா தரக்க பாதுஹும் அஸ்ஸலாத குல்லியன் கதாலிக். இப்படியான பிஸியும் நேரமும் கஷ்டமும் நேரம் இடம் கொடுக்காத காரணமாக பலர்கள் தொழுகையை விட்டிருப்பதை இவர்கள் கணக்கெடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். ويخف عليهم الجمع فلا يخرجون وهذا هو مقصد رسول الله بجواز الجمع مطلقا لئلا تخرج الامه. நான் ஒரு அண்மையிலே ஒரு இடத்திலே ஒரு முஹாதராவிலே ஒரு பேச்சிலே வந்த அந்த நிகழ்வை ஒரு மஜல்லாவிலே ஒரு சிடியிலே நான் கேட்டேன். எங்களுக்கு தெரியும் பலஸ்தீன் சமூக மக்கள் இத்தனை வருட காலமாக தன்னுடைய நாட்டிலே இருந்து துரத்தப்பட்டு அடிக்கப்பட்டு இன்றும் வீடுகள் உடைக்கப்பட்டு பள்ளிகள் தகர்க்கப்பட்டு போவதை நாங்கள் பார்க்குறோம். ஒரு பலஸ்தீனை சேர்ந்த ஒருவர் ஹிஜ்ரத்து செஞ்சு குவைத் நாட்டுக்கு வந்திருந்தாராம்.
அவர் அங்கிருந்து கொஞ்சம் உழைப்பு காணாது கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவர் பிரேசில் என்ற ஒரு நாட்டுக்கு போயிருக்கிறார். அப்போ இங்கே குவைத் இஸ்லாமிய நாடு அங்கே இருக்கின்ற பொழுது அவர் தொழுது கொண்டு இருந்தார். தொழுது 5 நேரமும் தொழுது கொண்டு இது பண்ணியிருந்த அவர் அங்கே போனதுக்கு பிறகு அவர் ஒரு கேரேஜிலே ஒரு ரெப்பேர் செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்ப தொழிற்சாலையை சேர்ந்து ஒரு மெக்கானிக்காக கடமையாற்றிருக்கிறார். எப்போ பார்த்தாலும் அவருடைய அந்த கிறிஸும் அந்த கிரீஸ் அதை கலட்டுவது போனோம் ஊற்ற விடுப்படம் அவர் இருப்பார், கஷ்டப்பட்டு உழைக்கிறார். அப்போ அவர் தோறு தொழுது முடியாது செய்யணும், கொஞ்சம் சாப்பிட்டு காசு இருக்கு வாங்க வைக்கும், உடுப்பை மாற்றணும் போகணும். முஸ்லீம் சமூகம் இல்லாத ஒரு நாடு, இஸ்லாம் என்ற நாமமே இல்லாத ஒரு இடம். அப்போ இப்போ தொழுது விட்டு உடுப்பை போட்டு இது பண்ணிட்டு கலட்டி வச்சு இது பண்ணிட்டு போனால் அவருக்கு தொழிலும் இல்லை, இதுவும் கஷ்டம் என்ன செய்வார். அப்போ ஈராக்கில் இருந்து போன ஒரு பெரிய ஒரு ஆலிம் அங்கே சந்திச்சிருக்கார். என்று பார்த்தாரு இவர் அரபு, அவருக்கு அரபில் பேசின அவர் சொன்னார். தொழுகையுடைய நேரம் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிற நேரத்தில் 2 எங்கேயோ தற்செயலாக சந்தித்தார்கள். அப்போ தொழுவுற இல்லையா நீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை நான் தொழுவுற இல்லை, கோயத்தில் இருக்கக்குள்ள தொழுதேன், இப்போ தொழுவுற இல்லை ஏன்டா இந்த தொழில் அப்படி இது பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு டைமுக்கு வந்து உதோரத்தான் தொழலாம் மகரிப்பு தான் தொழலாம் அங்கே மற்ற சவித விஷா தொழில் சந்தர்ப்பம் இல்லைன்னு சொன்ன பொழுது நீங்கள் ஹதீஸில் பார்க்கலையா ரசூலுல்லாஹ் அதுவரை ஆசிரியர் சேர்த்து எழுதிருக்கிறாங்க, மகரிபேஜா சேர்த்து எழுதிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுப்ஹானல்லாஹ் இவ்வளோ காலமாக இடையில விட்டு அந்த தொழுகைக்கு யாரை நான் குற்றம் சொல்லுவது, எனக்கு அதை சொல்லித்தரலையே, அதை விளங்கப்படுத்தவில்லையே என்று அவர் மிகவும் கை செய்தப்பட்ட ஒரு நிகழ்வை அதிலே நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். அப்போ பாருங்கள், இஸ்லாம் உலகம் முடிகின்ற வரைக்கும் இருக்கின்ற ஒரு மார்க்கம். இதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவ மக்ஸது ரசூலுல்லாஹ் பி ஜவாஸில் ஜம்இ முத்லகன் வைத்திருக்கின்ற பொழுது நாங்கள் இதிலே கூடுதலாக நாங்கள் இதனை அலட்டி கொண்டு கூடுதலாக பிரச்சனை போட்டு கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. நேரத்தை நிர்ணயித்த அவனே இவ்வாறு தொழுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்ற பொழுது அப்படி தொலைல இப்படித்தான் தொழணும் கொண்ட ஆதாரம் இருந்தால் கொண்டு வந்து பேசுவோம், அப்படி நான் பேசுங்க சரியண்டா அல்ஹம்துலில்லாஹ், பிள்ளைன்னு உனக்கிட்ட இருக்கிற ஆதாரம் தான் என்கிட்ட இருக்கின்றா, நீ பார்த்துக்கொள்ள வேண்டியதான், கொண்டு போயில நீ பார்த்துட்டு வேண்டிய வேலை நான் பார்த்துக்கொண்டு போக வேண்டியது தான். அதுக்காக வேண்டி அடியும் புடியும் தண்டனையும் இதையும் கொடுத்து கொண்டு மனுஷன் இது பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த விதமான அனுமதியையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. எனவே அல் ஜம்உ பைன ஸலாத்தைன் 2 தொழுகைகள் பற்றிய இந்த விடயமும் இந்த ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். அடுத்ததாக ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறது. இஸ்லாத்தை நாங்கள் என்ன, நீங்கள் ரசூலுல்லாவை விடவும் ஹஸரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மிகைப்படுத்தி கூறுகின்றீர்கள். பாருங்க, சொல்லக்குள்ளே பாருங்க, அலி அலைஹிஸ்ஸலாம் என்னன்னு சொல்கிறீங்க, அது ரலியல்லாஹு தஆலா சொல்லணும், அவர் சஹாபி தானே. புகாரில் நீங்கள் பிரட்டி பார்க்கலாம், பழைய புகாரி ஷரீஃப்கள் இருந்தால் இப்போ இருக்கிற புகாரி கிரந்தம் தான் தமிழ் டிரான்ஸ்லேஷனில் மாற்றி போட்டிருக்கிறாங்க. இமாம் அலியுடைய பேர் இமாம் ஹசன் ஹுசைன் ஹசரத் ஃபாத்திமா, அவருடைய பேர் வரக்குள்ள அலைஹிஸ்ஸலாம், ஹசன் ஹுசைன் வந்து அலைஹிஸ்ஸலாம், ஃபாத்திமா வந்து அலைஹிஸ்ஸலாம் என்று வந்திருப்பது நான் பார்க்கலாம். ஆனால் மொழிபெயர்ப்புல ரலியல்லாஹு போட்டு இப்படி செஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவில் அந்த மொழிபெயர்ப்பில் இப்படி வந்திருக்கிறார். அது வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சு அநியாயம், அது வந்திருக்கிறது என்ன வந்து வாய் சொல்ல வேண்டியதுதான், நாங்கள் அதை கூட்டி குறைக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. அப்போ இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் ஒருவர் பேசுவதை கூட நான் கேட்டிருந்தேன். நீங்கள் சொல்ல அந்த அதாவது எப்படின்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியை கொண்டுட்டு வந்தாங்களாம், வஹியை கொண்டுட்டு வார நேரத்தில் அந்த வஹியை கொடுக்க வந்த யார் நேரத்தில், அதாவது அலிக்கு கொடுக்க வந்தவர் தற்செயலா முகமது நபி வந்தவுடன் அவருக்கு கொடுத்துட்டார் வஹியை. எனவே ஜிப்ரீல் என்ன செஞ்சார், ஜிப்ரீல் வந்துட்டு துரோகம் செய்தார், ஹானல் அமீன். அப்போ 3 நேரம் தொழுது ஓட்டு அந்த தொழுது ஓட்டு வந்து அல்பைத்தை பின்பற்றுறார்கள், கையை உயர்த்தி ஹானல் அமீன் ஹானல் அமீன் ஹான ஜப்ராயில், அதாவது ஜிப்ரீல் புல செஞ்சு போட்டார், இவர் ஜிப்ரீல் துரோகம் செஞ்சு போட்டார் என்று சொல்லுவதாக ஒரு குற்றச்சாட்டு. இது உண்மையா? அப்படி செய்வது எங்கேயாவது யாருமாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. நான் என்னுடைய காதால கேள்விப்பட்டிருக்கிறேன். மதீனாவிலே ஒரு பெரியவர் தலப்பா கட்டின இப்படி தலப்பா கட்டின ஒருவர் இப்படி செஞ்சதாக ஒரு கண்டதாக ஒரு பெரிய ஒரு குற்ற ஒரு பச்சை பொய், அப்படி யாருமே சொல்லுவதில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் 3 தடவை சலாம் கொடுத்ததுக்கு பிறகு 3 தடவை கையை உசத்தி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை அல்லாஹ் மகா பெரியவன் அல்லாஹ் மகா பெரியவன்
அல்லாஹு அக்பர் 3 முறை சொல்லுகின்றார்கள். இந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றுவ இந்த ஜமாத், இந்த கூட்டம் சொல்லுவதை இவர் இப்படி மாற்றி ஒரு இட்டுக்கட்ட ஒரு பொய்யை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வருவோம் அல்லாஹு அக்பர் பற்றி அந்த திக்ருக்கு தானே குர்ஆனிலே பல இடங்களிலே நாங்கள் பார்க்கலாம். சூரத்துல் முத்தஸிரிலே 3வது ஆயத்தை வரப்பக ஃபகப்பிர், அவருடைய ரப்பை நீங்கள் என்ன செய்யுங்கள், அவனை நீங்கள் பெரிதுபடுத்தி அவனுடைய வல்லமையை விழுமியத்தை அவனுடைய மகா சக்தியை நீங்கள் வெளிக்காட்டுங்க. வரப்பக ஃபகப்பிர். அதே நேரத்தில் பார்க்கலாம் துக்மிலுல் இத்தத ஒலி துக்கப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும், உங்களுடைய இத்தாவை நீங்கள் அதாவது பூரண சூரத்துல் ஹஜ்ஜிலே 37வது ஆயத்தை நீங்கள் அந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை நீங்கள் பூரணமாக நிறைவேற்றி அல்லாஹ் ஒலி துக்கப்பிருல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். ஹஜ்ஜிலே நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் தஆலா உங்களை நேர்வழிப்படுத்திய அதற்காக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று குறிப்பாக தில் ஹஜ்ஜிலே அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்லுமாறு சுட்டி காட்டுகிறான். அதே போன்று பாங்கினுடைய ஆரம்பமும் அல்லாஹு அக்பர். அதே நேரத்திலே நாங்கள் தொழுகைக்காக நின்று நியத்து வைக்கின்ற பொழுதும் அல்லாஹு அக்பர் என்று இப்படியாக சொல்லுகின்ற அதே நேரத்தில் சூரத்துல் அங்கபூத்தின் 45வது வசனத்திலே இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வலதிக்ருல்லாஹு அக்பர், வலதிக்ர் அல்லாஹு அக்பர் வலதிக்ருல்லாஹி அக்பர் என்று இந்த அல்லாஹு அக்பர் வருவதையும் ஃபத்ஹ் மக்காவின் போது ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்விலே இருந்த அந்த சிலைகளை உடைக்கின்ற பொழுது சூரத்துல் இஸ்ரா 81வது ஆயத்து குல் ஜாஅல் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, உண்மை வந்த சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது, நிச்சயம் அசத்தியம் அழிந்தேயாகும் என்று அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சொல்லி தங்களுடைய கையிலே இருந்த அந்த அசாவினால் தன் கையிலே இருந்த ஆயத்தினால் அத்தனை சிலைகளை மடித்து கீழே போட்ட வரலாற்று சம்பவத்திலும் அந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். சஹீஹ் முஸ்லிமிலே 1வது பாகத்தின் 219வது பக்கத்திலே வகான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா இன்தஹா மினஸ் ஸலாத் கப்பர ஸலாசன், தொழுகை முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 3 தடவை சொல்வார்கள். பாருங்க, ஹஸரத் அலிக்கு எத்தனை வயசு? வஹி வந்த நேரத்தில் 10 வயசு. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசு? 40 வயசு. ஜிப்ரீல் யாரு? வஹீனுடைய அமீன், வஹியை பாதுகாக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலாவுடைய அந்த வஹியை கொண்டு வருகின்ற அந்த மகா பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் 10 வயசு சிறுவனுக்கும் 40 வயசு மனிதனுக்கும் இடையில வித்தியாசம் தெரியாமல் போயிருக்குமா? இது எந்த மனிதனாவது எந்த உள்ளமாவது இதனை சரிப்படுத்த முடியுமா? ஹானல் அமீனு ஜப்ராயில் ஜா பிர் ரிசாலத்தில் அலி இப்னு அபி தாலிப் ஃபசாதப முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதஹா இய்யாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு பிழையான தவறை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒவ்வொரு சமூகமும் அவர்களுடைய ஹக்கை உரிய முறையிலே பார்க்க வேண்டும். ஆகவே பல சந்தேகங்களுக்கு இன்று 3 விடயங்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் சொன்னோம். முதலாவது தக்கியா அல் ஜம்மு பைன ஸலாத்தை, அடுத்ததாக இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வகை கொண்டு வந்த விடயம். மற்ற சந்தேகங்களை அடுத்து வரக்கூடிய அமர்விலே நாங்கள் பார்ப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.